Hello students, welcome to my channel Crack NEET Biology. Students, in the video class 11 chapter 7 structural organization in animals பத்தி பார்க்க போறோம். So this is a part 2 video. Part 1 video I gave introduction and morphology of frog பத்தி பேசியிருப்பேன் and few organ systems பத்தி அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். So this is the continuation video. Okay. So anatomy of frogல excretory system பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். frogல வந்து excretory system well developedா இருக்கும் and இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா nitrogenous waste வந்து eliminate பண்றதுக்கு. So frog வந்து it will excrete urea. Primarily it will excrete urea. So that is the nitrogenous waste, okay, in frog. So அதனால தான் frog வந்து ureotelic animals ன்னு சொல்லுவோம். So the elimination of nitrogenous waste is carried out by a well-developed excretory system. So excretory system in frogs consists of a pair of kidneys, ureters, urinary bladder and cloaca. So kidney பாத்தீங்கன்னா காம்பேக்ட் டார்க் ரெட் அண்ட் பீன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஸோ வேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட்லாம் கிட்னிக்கு வரும்னா பிளட் மூலியமா எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் கிட்னிக்கு வந்து இங்கே தான் வந்து இது அது கிட்னியில தான் வந்து இது செப்பரேட் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த கிட்னி எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா situated a little posteriorly in the body cavity. Little posteriorlyனா கொஞ்சம் கீழே பாடி கேவிட்டியில பிரசன்ட் ஆயிருக்கு on both sides of the vertebral column. Vertebral columnனா பேக் போன், ஸ்பைனல் காலம் தான் வெர்டிபிரல் காலம். ஓகே, போத் சைட்ஸ் ஆஃப் தி பேக் போன்ல வந்து இந்த கிட்னிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். And each kidney is composed of several structural and functional units called nephrons. Nephrons or uriniferous tubules. So இந்த nephrons ஓட ரோல் என்னன்னா பிளட்டை ஃபில்டர் பண்ணி யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இட் இஸ் அ ரோல் ஆஃப் நெஃப்ரான். ஸோ பிளட் மூலியமாக தான் வந்து இந்த எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட்ஸ்லாம் கிட்னிக்கு வரும். ஸோ இங்கே தான் வந்து செப்பரேட் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ இந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் கிட்னி. இந்த நெஃப்ரான் வந்து இட் வில் ஃபில்டர் பிளட் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின். ஓகே, ஸோ இது வந்து இட் வில் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் பாடி ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்றதுக்கு திஸ் நெஃப்ரான்ஸ் வில் பிளே a crucial role. ஓகே, ஸோ கிட்னி பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் யூரிட்டர்ஸ். யூரிட்டர்ஸ்ன்றது 2 யூரிட்டர்ஸ் வந்து இட் வில் எமர்ஜ் ஃப்ரம் த கிட்னிஸ். ஸோ தீஸ் ஆர் தி யூரிட்டர்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட்ஸ் as the urinogenital duct which opens into the cloaca. ஸோ urinogenital ductனா என்னன்னா டூவல் பர்பஸ் சர்வ் பண்ணும். அதாவது போத் யூரின் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்பெர்ம், எக் அந்த மாதிரி அதுவும் வந்து இந்த யூரிட்டர்ல வந்ததுன்னா அதை வந்து யூரினோஜெனிட்டல் டக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ராக்ஸ்ல பாத்தீங்கன்னா மேலுக்கு தான் யூரினோஜெனிட்டல் டக்ட் இருக்கும். ஏன்னா மேல் ஃப்ராக்ல வந்து ஸ்பெர்மும் யூரின் போத் வில் கம் அண்டர் திஸ் டியூப். ஸோ இந்த டியூப்ல ரெண்டுமே பாஸ் அவுட் ஆகுறதுனால அது யூரினோஜெனிட்டல் டக்ட்னு சொல்லுவோம். வேறஸ் ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா யூரிட்டர் இருக்கும் அண்ட் ஓவிடக்ட்னு ஒன்று தனியா இருக்கும். ஸோ அது வந்து இட் வில் ஓப்பன் செப்பரேட்லி இந்த க்ளோக்கா. ஸோ அங்கே ஃபீமேல் ஃப்ராக்ஸ்ல வந்து யூரினோஜெனிட்டல் டக்ட்னு சொல்ல மாட்டோம். யூரிட்டர் தனி அண்ட் ஓவிடக்ட் தனியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூரினரி பிளாடர் பார்த்தீங்கன்னா தின் வால்டா இருக்கும் அண்ட் இட் இஸ் பிரசன்ட் வென்ட்ரல் டு த ரெக்டம். ஸோ திஸ் இஸ் தி ரெக்டம். வென்ட்ரல்னா ரெக்டம்க்கு கீழே இருக்கும். ஓகே, வென்ட்ரல்னா லோவர் சைட் which also opens in the cloaca. Okay, frog excretes urea and thus is a ureotelic animal. Okay, and excretory wastes எல்லாம் என்ன சொன்ன blood மூலியமா கிட்னிக்கு வரும் where it is separated and excreted. Okay, this is about the excretory system of frog. Next, let's see about the nervous system and endocrine glands. So the control and coordination பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ல வந்து ஹைலி எவால்வ்டா இருக்கும். ஸோ ஃப்ராக்ல வந்து போத் நர்வஸ் சிஸ்டம் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகே, எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான் வந்து ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் தான் இட் வில் ஹெல்ப் டு அச்சீவ் கெமிக்கல் கோஆர்டினேஷன் ஆஃப் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் தி ஃப்ராக்ஸ் பாடி. ஸோ ஹார்மோன்ஸ் தான் வந்து எல்லா ஆர்கன்ஸும் வந்து கெமிக்கலி கோஆர்டினேட்டடா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராமினன்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் இன் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த ப்ராமினன்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கல. பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் டு டெல் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் கிளான்ஸ். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஓகே, ஸோ பிட்யூட்டரி கிளாண்டுன்றது பேஸ் ஆஃப் த பிரெயின்ல லொக்கேட் ஆயிருக்கும். இதை வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம். பிகாஸ் இதுதான் வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் அதர் எண்டோக்ரைன் கிளான்ஸை கண்ட்ரோல் பண்றது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, அண்ட் இது வந்து
ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். அது வந்து இட் வில் ஹெல்ப் டு ரெகுலேட் மெட்டாமார்பாசிஸ், growth, ரீப்ரொடக்ஷன், அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, மெட்டாமார்பாசிஸ்னா அந்த லார்வல் ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் ஃப்ராகா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது தான் மெட்டாமார்பாசிஸ் சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் தி ரோல் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். தைராய்ட் கிளாண்ட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, இட் வில் ஹெல்ப் டு ரெகுலேட் மெட்டபாலிசம், growth அண்ட் டெவலப்மெண்ட் இன் ஃப்ராக்ஸ். ஓகே, இது வந்து நெக் ரீஜியன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். பாராதைராய்ட் கிளாண்ட் பாத்தீங்கன்னா it will help in regulating the calcium and phosphate levels in frog's body. Okay, so calcium and phosphate level regulate பண்றதுக்கு parathyroid gland help பண்ணும். next thymus gland எதுக்கு help பண்ணும்னா, இது வந்து young tadpoles-ல வந்து immune system role play பண்ணும். Okay, it will play a role in the immune system, particularly in young tadpoles. and pineal bodyன்றது இது வந்து வித்தின் த பிரெயின் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ பிரெயின் பார்க்கும்போது பார்க்கலாம். அண்ட் இது வந்து இட் இஸ் தாட் டு பி இன்வால்வ் இன் ரெகுலேட்டிங் த சர்காடியன் ரித்தம். ஓகே, pancreatic isletsன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்சுலின் அண்ட் குளுக்ககான் ப்ரொடியூஸ் பண்றது திஸ் pancreatic islets. இது வந்து கிளஸ்டர் ஆஃப் செல்ஸா pancreasல பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இன்சுலின் அண்ட் குளுக்ககான் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? பிளட் சுகர் லெவல்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் அட்ரினல் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி கிட்னிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இது வந்து ஹார்மோன்ஸ் லைக் அட்ரினலின் அண்ட் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், விச் பிளே அ ரோல் இன் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, கோனாட்ஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ். ஓகே, ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் தான் வந்து கோனாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், விச் பிளே அ ரோல் இன் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ப்ராமினென்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் present in frog. So next let's see nervous system of frog. Nervous system is organized into central nervous system, which includes brain and spinal cord. Peripheral nervous system வந்து cranial and spinal nerves. And autonomic nervous system பார்த்தீங்கன்னா sympathetic and parasympathetic nervous system வரும். ஸோ sympatheticனா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பாடியை வந்து எதுக்குன்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆர் பர்சீவ்டு டேஞ்சர் அப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து sympathetic nervous system. whereas parasympathetic nervous system வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இது வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொமோட்டிங் ரிலாக்ஸேஷன் அண்ட் கன்சர்விங் எனர்ஜி. ஸோ ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ன்றது ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு புக்கில் கொடுக்கல, ஐ எம் டெல்லிங் இட் அஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ கிரேனியல் நர்வ்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பிரெயின்ல இருந்து 10 pairs ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இட் வில் அரைஸ். ஓகே, ஸோ இந்த கிரேனியல் நர்வ்ஸ் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 10 pairs ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் வில் அரைஸ் ஃப்ரம் த பிரெயின். ஓகே, ஸோ பிரெயின்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் அ போனி ஸ்ட்ரக்சர் கால்டு பிரெயின் பாக்ஸ், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் cranium. நீட் ஆஸ்பெக்ட்ல திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு forebrain, midbrain, hindbrain. ஸோ பிக்சர் உங்களுக்கு புக்ல கொடுக்கல, திஸ் இஸ் ஈஸி டு ரிமெம்பர். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா forebrainல பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் olfactory lobe, cerebral hemispheres and diencephalon. So இந்த cerebral hemispheres வந்து paired இருக்கு and unpaired diencephalon. So இது வந்து it constitutes the forebrain. So I told no pineal body which will present within the brain ன்னு சொன்னேன் இல்லையா, which play a role in regulating the circadian rhythm னு சொன்னேன் இல்லையா, அந்த pineal body. So it's a prominent endocrine gland. இது within the brain present ஆயிருக்க endocrine gland இது. Okay, so forebrainல வந்து olfactory lobe, paired cerebral hemispheres and unpaired diencephalon இருக்கு. Midbrain is characterized by a pair of optic lobes and hindbrain is consists of cerebellum and medulla oblongata. Okay, in the medulla oblongata வந்து it will passes out through the foramen magnum and continues into the spinal cord, which is enclosed in the vertebral column. ஸோ இந்த மெடுலா அப்ளாங்கேட்டா வந்து இந்த ஃபாரமன் மேக்னம்னா என்னன்னா, பிரெயின் ஃப்ராகோட பேஸ் ஆஃப் த ஸ்கல்லில் இந்த மாதிரி ஒரு ஹோல்லி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ இது வழியா மெடுலா அப்ளாங்கேட்டா வந்து இட் வில் கண்டினியூ இன் டு த ஸ்பைனல் கார்ட். ஸோ ஸ்பைனல் கார்டு வந்து வெர்டிபிரல் காலம்ல என்க்ளோஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியும், பேக் போன், வெர்டிபிரல் காலம்ன்றது பேக் போன். ஸோ மெடுலா அப்ளாங்கேட்டா வந்து ஸ்பைனல் கார்டோட இட் வில் கண்டினியூ. அண்ட் எது மூலியமா வரும்? ஸ்கல்லில் இருக்க இந்த ஃபோரமன் மேக்னம்ன்ற இது வழியா இட் வில் continue. Okay, pass out through this hole and continues into the spinal cord. So this is about the brain.
ஓகே, ஸோ நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லெட்ஸ் see about the sensory organs. ஸோ ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சரி ஆர்கன்ஸ், நேம்லி ஆர்கன்ஸ் ஆஃப் டச் ஆர் சென்சரி பேப்பிலேன்னு சொல்லுவோம். டேஸ்ட் பட்ஸ், ஸ்மெல் நேசல் எபித்தீலியம் இருக்கும், விஷன் ஐஸ், ஹியரிங்க்கு வந்து டிம்பானம் வித் இன்டர்னல் இயர்ஸ். ஸோ இந்த அவுட் ஆஃப் 5ல பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் இயர்ஸ் தான் வெல் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஓகே, மற்ற மூணும் டச், டேஸ்ட், ஸ்மெல் வந்து செல்லுலார் அக்ரிகேஷன்ஸ் அரவுண்ட் நர்வ் எண்டிங்ஸ்ல செல்லுலார் அக்ரிகேஷன்ஸா இருக்கும். ஓகே, ஸோ ஐஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேர் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் சிச்சுவேட்டட் இன் தி ஆர்பிட் இன் ஸ்கல். ஸோ நீட் ஆஸ்பெக்ட்ல ரீசன், அசர்ஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்து இதில் கேட்பாங்க. ஓகே, அண்ட் சிம்பிள் ஐஸாக தான் இருக்கும் ஃப்ராக்ல, பொசஸிங் ஒன்லி 1 யூனிட். ஸோ இது வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்குமா இல்லை சிங்கிள் யூனிட்டா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ ஐஸ் வந்து ஃப்ராக்ஸ்ல சிம்பிள் ஐஸாக தான் இருக்கும், பொசஸிங் ஒன்லி 1 யூனிட். ஓகே, ஏர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஏர் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மார்ஃபாலஜிலே பார்த்தோம், மெம்பரேனஸ் டிம்பானம் தான் இருக்கும், விச் ஹெல்ப்ஸ் இன் ரிசீவிங் த சவுண்ட் சிக்னல்னு பார்த்துருக்கோம். அண்ட் இந்த டிம்பானம் வந்து தான் எக்ஸ்டர்னலி தெரியும், எக்ஸ்டர்னல் ஏர் வந்து தெரியாது, ஒரு மெம்பரேனாக தான் தெரியும். அண்ட் இயர் வந்து இட்ஸ் ஆர்கன் ஆஃப் ஹியரிங் அஸ் வெல் அஸ் தி பேலன்சிங், ஈக்குவலிபிரியமுக்கும் திஸ் ஏர் வில் பிளே a role. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி சென்ஸ் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். Frogs have well organized male and female reproductive systems இருக்கும். ஓகே, மேல் reproductive system பார்த்தீங்கன்னா it consists of a pair of yellowish ovoid testes. ஸோ ஓவாய்டுனா அது ஓவல் ஷேப்ல இருக்கும். ஸோ ஓவாய்டு டெஸ்டிஸ் 2 இருக்கும், பேர் ஆஃப் yellowish ovoid testes. அண்ட் இது வந்து கிட்னியோட அப்பர் பார்ட்ல by a double fold of peritoneum கவர் ஆயிருக்கும். அதை வந்து மிசோர்ச்சியம்னு சொல்லுவோம். அந்த டபுள் ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம் we call it as the மிசோர்ச்சியம். நீட் ஆஸ்பெக்ட்ல this is important. ஸோ இந்த ஓவாய்ட் டெஸ்டிஸ் வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த கிட்னில by a double fold of peritoneum called மெசோர்ச்சியம் அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த இதுல இருந்து இந்த டெஸ்டிஸ்ல இருந்து வாசா எஃபரன்ஷியான்ற ஒன்று வந்து ஒரு டியூப் மாதிரி கிட்னியோட கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு 10 to 12 இருக்கும் இன் நம்பர் தட் அரைஸ் ஃப்ரம் த டெஸ்டிஸ். அண்ட் இது கிட்னியில என்டர் பண்ணும், ஆன் தேர் சைட் ஆஃப் த கிட்னியில வந்து இது என்டர் பண்ணும் அண்ட் ஓப்பன் இன்டு பிட்டர்ஸ் கெனால். ஸோ இதுக்குள்ள பிட்டர்ஸ் கெனால் ஓப்பன் பண்ணும். ஸோ டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பெர்ம் வந்து இந்த வாசா எஃபரன்ஷியா மூலமா வந்து போய் பிட்டர்ஸ் கெனாலுக்கு போய் இந்த பிட்டர்ஸ் கெனால் தான் இட் வில் கண்டக்ட் தி sperms to ureter through transverse இந்த collecting tubules கிட்னில present ஆயிருக்கும். ஸோ இந்த பிட்டர்ஸ் கெனால் தான் வந்து இட் வில் ஹெல்ப் ரிசீவ்ஸ் த ஸ்பெர்ம். ஸோ டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணி இந்த வாசா எஃபரன்ஷியா மூலமா and it will conduct the sperm to ureter through the collecting tubules. ஓகே, ஸோ அதனால தான் வந்து நம்ம யூரினோஜெனிட்டல் டக்ட், ஆல்ரெடி அதில் யூரிட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன், ஸ்பெர்மும் வந்து இது வழியாவே வர்றதுனால போத் யூரின் அண்ட் ஸ்பெர்ம் வில் கம் அவுட் ஆஃப் தி கிட்னி த்ரூ திஸ் யூரிட்டர். ஸோ அதனால இதை யூரினோஜெனிட்டல் டக்ட்னு சொல்லுவோம். ஓகே, போத் யூரின் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ப்ராடக்ட் ஸ்பெர்ம் ரெண்டுமே இது வழியா வர்றதுனால யூரினோஜெனிட்டல் டக்ட்னு இதை சொல்லுவோம், யூரிட்டர்னு சொல்ல மாட்டோம். அண்ட் ஸோ பிட்டர்ஸ் கெனால்ன்றது இந்த டெஸ்டிஸ்ல இருந்து வர்ற ஸ்பெர்ம்ஸை வந்து கலெக்ட் பண்ணி இந்த யூரினோஜெனிட்டல் டக்ட்டுக்கு கண்டக்ட் பண்றது வந்து இந்த பிட்டர்ஸ் கெனாலோட ஒர்க். ஓகே, ஸோ ஃபைனலி இட் கம்யூனிகேட்ஸ் வித் யூரினோஜெனிட்டல் டக்ட் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் த கிட்னிஸ் அண்ட் ஓப்பன்ஸ் இன்டு க்ளோக்கா. ஸோ போத் க்ளோக்கால தான் பார்த்தீங்கன்னா போத் ஸ்பெர்ம் யூரின் எல்லாமே எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ த க்ளோக்கான்றது இஸ் அ ஸ்மால் மீடியன் சேம்பர் தட் இஸ் யூஸ்ட் டு பாஸ் fecal matter, urine and sperms to the exterior. Okay, so this is about the male reproductive system. And female reproductive system பாத்தீங்கன்னா it includes the pair of ovaries இருக்கும். Okay, so in the ovaries வந்து it will be situated near kidneys. ஆனா அதுல வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த கனெக்ஷன் கிட்னியோட எந்த கனெக்ஷனும் இருக்காது. there is no connection with kidneys in female reproductive system. Okay, so a pair of oviduct வந்து ஓவரீஸ்ல இருந்து அரைஸ் ஆகும். ஸோ அது க்ளோக்கால தனியா செப்பரேட்டிவா அது ஓவா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஓவரீஸ். அந்த ஓவா வந்து இந்த தனியா வந்து
ஓப்பன் ஆகும். ஓகே, கிளாக்கால. ஸோ இந்த யூரிட்டரோட சேர்ந்து இருக்காது. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நம்ம இது யூரிட்டர்னு தான் சொல்லுவோம், யூரினோ ஜெனிட்டல் டக்ட்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ மெச்சூர் ஃபீமேல் வந்து இந்த ஓவிடக்ட் மூலமா இட் வில் லே 2500 to 3000 ஓவா அட் அ டைம் வந்து இட் வில் லே. ஓகே, அது வந்து இந்த ஓவிடக்ட்ல இருந்து இந்த குளோக்கால செப்பரேட் இது மூலமா அப்பர்ச்சர் மூலமா வரும். ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கும் அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர். ஸோ வாட்டர்ல என்ன நடக்கும், ஸோ ஃபீமேல் ஃப்ராக் வந்து இது ரிலீஸ் பண்ண குளோக்கால இருந்து ரிலீஸ் பண்ண எக்ஸும் மேல் ஃப்ராக்ஸ் ரிலீஸ் பண்ண ஸ்பெர்மும் வாட்டர்ல வந்து இட் வில் கெட் ஃபர்டிலைஸ்ட் அண்ட் ஃபார்ம் அ ஜைகோட் எம்ப்ரியோ அண்ட் இந்த எம்ப்ரியோ வில் டெவலப் இன்டு அ டேட்போல். ஸோ இந்த டேட்போல் வந்து அடல்ட் ஃப்ராகா மாறுற அந்த ஃபேசினேட்டிங் பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான் வி கால் இட் அஸ் தி metamorphosis. Okay, so development வந்து it involves a larval stage called tadpole. Tadpole undergoes metamorphosis to form the adult. அதாவது the fascinating process where tadpole transforms into adult frog, இதுதான் வந்து metamorphosis அப்படின்னு சொல்லுவோம். Okay, so significance of frog பாத்தீங்கன்னா it is beneficial for mankind because they eat insects and protect the crop. So insect எல்லாம் அது சாப்பிடுறதுனால crop protectionக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி it will help in maintaining the ecological balance because they serve as the important link of food chain and food web in the ecosystem. So both food chain and food web வந்து ecosystemல it acts as an important link. ஏன்னா frog வந்து it will act as a prey as well as the predator. ஸோ இன்செக்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அது ப்ரிடேட்டராக இருக்கும், வேற ஈகிள் ஸ்னேக்குலாம் அது ப்ரேவாகவும் இருக்கும், அதாவது ஃபுட்டாகவும் இருக்கும். அதனால தான் இம்பார்ட்டன்ட் லிங்க் ஆஃப் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்னு சொல்கிறோம் எக்கோசிஸ்டமில். ஸோ இட் வில் ஹெல்ப் டு மெயின்டைன் தி எக்கலாஜிக்கல் பேலன்ஸ். அண்ட் சம் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மஸ்குலார் லெக்ஸ் ஆஃப் ஃப்ராக், அந்த ஹின்லிம் பார்த்தோம் இல்லையா, ஹின்லிம் பின்னாடி இருக்கிற அந்த பேக் லெக், அதை வந்து ஃபுட்டாக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, so this is about the structural organization in animals. So students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.